அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு லெட்ஸ் குக் லைக் எக்ஸ்பர்ட்ஸ். இன்றைக்கி எபிசோடில் நம்ம ஸ்பாஞ்சியான கேக் இட்லி பாத்திரத்தை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து ஸ்டீமிங் கேக். நம்ம இன்றைக்கி பேக் பண்ண போகிறதில்ல. பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இதுக்கு 1 கப் அளவுக்கு நான் மைதா எடுத்திருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் வந்து ஒரு சல்லடையில் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சிடுங்க, எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ இந்த மாவு கூடயும் இந்த பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், உப்பு எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்துடணும். இப்போ இதுலேயே டைரெக்டாக வந்து நம்ம 2 முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். முட்டையை வந்து நல்லா ஃப்ளஃபியாக அடிச்சிட்டோம், பீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கேக் நல்ல ஸ்பாஞ்சியாக வரும். ஸோ அதுக்காக நான் வந்து பீட்டர் யூஸ் பண்ணி வந்து ஜஸ்ட் அதை கலக்க போகிறேன். இது கூடயே வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு மெல்டட் பட்டர், உருகின வெண்ணெய் வந்து நல்ல ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அதே அளவு, அதாவது 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் சேர்த்துக்கோங்க. சில்லுன்னு இருந்தது அப்படின்னா அதோட ஃப்ளஃபினஸ் குறையும், அந்த கேக்குடைய ஸ்பாஞ்சினஸ் வந்து குறையும். இதில் ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக நான் கொஞ்சமாக வந்து ரோஸ் சிரப் ஆட் பண்ணுறேன். இது வந்து கலர் வந்து அதிகமாக கொடுக்காது, பட் ஜஸ்ட் ஃப்ளேவர் மட்டும் கொடுக்கும். சிலருக்கு வந்து அந்த எக்கோட ஸ்மெல் வந்து பிடிக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வெண்ணிலா எசன்ஸோ இல்லை இந்த மாதிரி ரோஸ் சிரப்போ சேர்த்துக்கிட்டோம்னா வந்து அந்த ஸ்மெல் தெரியாது. இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா ஃப்ளஃபியாக வந்து பீட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கையில் வந்து ஹேண்ட் பீட்ரு மாதிரி இல்லை வச்சு அடித்தாலே போதும். இது கூட வந்து 1/2 கப் அளவுக்கு பவுடர் சுகர் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் டைரெக்டாக சர்க்கரையை கூட சேர்த்துக்கலாம், அதாவது பவுடர் பண்ணாமல். ஆனால் இது வந்து ஈஸியாக கரையும் அப்படின்றனால நான் பவுடர் பண்ணி சேர்த்துக்கிறேன். 1/2 கப் சர்க்கரையை பவுடர் பண்ணிவிட்டு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இன்னொரு பவுலில் வந்து நான் பட்டர் வந்து க்ரீஸ் பண்ணுறேன். இதில் தான் வந்து நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். கூடவே ஒரு 1 டீஸ்பூன் வந்து மைதா அதில் போட்டு நல்லா கோட் பண்ணுறேன். அப்போ வந்து கேக் வந்து ஃபினிஷ் பண்ணோன்னே ஒட்டாமல் வர்றதுக்காக. நீங்கள் வந்து ட்ரேசிங் பேப்பர் கூட அடியில் போட்டுக்கலாம். நான் ட்ரேசிங் பேப்பர் வந்து போடாமல் இந்த மாதிரி கோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை வந்து நம்ம இப்போ கோட் பண்ணி வச்சுருக்க பவுலில் ஊற்றிடலாம். இந்த பேட்டரோட கன்சிஸ்டன்சி வந்து நல்ல ஃப்ளோயிங்காக இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா கேக் வந்து ஸ்பாஞ்சியாக இருக்கும், சீக்கிரமாகவும் வந்து பேக் ஆகிடும். இவ்வளோ ஃப்ளோயியாக இருக்குது பாருங்கள். ஒரு 2 தடவை டேப் பண்ணிட்டோம்னா நல்லா ஏர் பபிள்ஸ்லாம் இருந்தால் ரிலீஸ் ஆகிடும். ஸோ கேக் வந்து உள்ளே ஈவனாக இருக்கும், எந்த விதமான ஹோல்ஸும் இல்லாமல். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இட்லி தட்டை தலைக்குப்புற கவுத்தி உள்ளே வச்சிடலாம். இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா ஆவி வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வைக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணால் நல்லா ஆவி பறக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஆவி வரும்போது இந்த கேக் பேட்டரை உள்ளே வச்சு நம்ம மறுபடியும் க்ளோஸ் பண்ணி ஸ்டீம் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த கேக் வந்து ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் எடுக்கும் ஸ்டீம் ஆகிறதுக்கு, மீடியம் ஃப்ளேமில் வச்சோம்னா. ஹை ஃப்ளேமில் வச்சோம்னாக்கா சம்டைம்ஸ் வந்து தண்ணி வந்து உள்ளே போய்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் அது உள்ளே போகிறது ரொம்ப ரொம்ப மினிமம் சான்ஸ் தான். இருந்தாலும் நம்ம வந்து இந்த நீர் வடியாமல் இருக்கிறதுக்காக மேலே வந்து இந்த மாதிரி ஒரு ஃபாயிலில் கவர் பண்ணுறோம். நீங்கள் கண் மூடி இருந்தால் கூட அது கூட போடலாம், இல்லைன்னா சாதாரண மூடி கூட போடலாம். இதில் ஜஸ்ட்டு 2-3 ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ ஈஸியாக வந்து சீக்கிரம் வந்து ஸ்டீம் ஆகும் அப்படின்றனால. இது அவசியம் இல்லை, சாதாரணமாக மூடி வச்சா கூட ஸ்டீம் ஆக தான் செய்யும். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் வேக விட்டுட்டு கேக்கை வந்து எடுத்து பார்க்கலாம். இது நல்லா கூல் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் எட்ஜஸ் வந்து கிளியர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஈஸியாக வந்து ஒட்டாமல் வரும், இல்லைன்னா கொஞ்சம் ஒட்டி பிஞ்சு வரும். இந்த மாதிரி ஒரு தட்டில் வச்சு கவுத்திட்டு 2 தட்டு தட்டினோம்னா ஈஸியாக விழுந்துடும். ஏன்னா நம்ம வந்து நல்லா க்ரீஸ் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. அதனால இப்போ இந்த கேக் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டீ டைம் ஸ்நாக்கு, டீ கூட சாப்பிடலாம். இது நீங்கள் மேலே டாப்பிங் க்ரீம் டாப்பிங் யூஸ் பண்ணி நம்ம கடையில் கிடைக்கிற கேக் மாதிரி டெக்கரேட் பண்ணியும் சாப்பிடலாம். ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியும் சாப்பிடலாம். ரொம்ப வந்து ஸ்பாஞ்சியாக இருக்கும், ரொம்ப குவிக்காக ஈஸியாக பண்ணிடலாம். முக்கியமாக இது நோ ஃபெயில் ஸ்பாஞ்சி கேக்கு. பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணலாம். நம்ம பேக்கிங் வந்து சம்டைம்ஸ் வந்து ஓவன் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னா வந்து சரியாக வராது. பட் இது வந்து நோ ஃபெயில் கேக், ஈஸியாக வந்துடும். நீங்கள் பேக் பண்ணி இந்த ஸ்டீம் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள்,
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லெட்ஸ் குக் லைக் எக்ஸ்பர்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை இன்ஷா அல்லாஹ் மறுபடியும் சந்திக்கிறேன். Until then, take care. Bye-bye.